வாகை சூடவா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் லாஜிக் கேட்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 45 கொஸ்டின் வரும். இந்த 45 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து தான் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு உனக்கு கேல்குலேஷன்ஸ் அந்த 45 கொஸ்டினை செய்கிறதுக்கு உனக்கு 45 மினிட்டில் முடிக்க முடியாது. மொத்தம் 180 மினிட்டில் 45 மினிட்டில் உனக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. லாஜிக் கேட்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி லாஜிக் கேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லாஜிக் சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இட் இஸ் பைனரி இன் நேச்சர். பைனரி நேச்சர்னு வரும்போது 0யும் 1ம் ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும் அது ஆப்ரேட் பண்ணோம். அதுக்கு ஒன்றோ அதுக்கு மேற்பட்ட இன்புட்ஸ் கொடுக்குறோம், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான் தரும். இந்த தரக்கூடிய இந்த அவுட்புட்டுன்னு சொல்லக்கூடியது இன்புட்டினுடைய சம் காம்பினேஷனாக இருக்கும். சம் காம்பினேஷன் மீன் பண்ணக்கூடியது ஆட் பண்ணி தரலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி தரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு மேலே செய்து தரக்கூடியதான் உனக்கு லாஜிக் கேட்ஸ். அப்போ நமக்கு இதில் தெரிய வேண்டியது, தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது டிஜிட்டல் சிக்னல்னா என்னது, அனலாக் சிக்னல்னா என்னது. டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் அங்கே இருக்கும். 0 and 1, அல்லது லோ அண்ட் ஹை, அல்லது ஆன் அல்லது ஆஃப். இந்த மாதிரி ஏதாவது 2 கண்டிஷன் மட்டும்தான் இருக்குமா இருந்தால் அது டிஜிட்டல் சிக்னல். அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது டைம் வேரியிங் சிக்னல். டைமை பொறுத்து சிக்னலினுடைய ஆம்பிளிடியூட் வேரி ஆகிட்டே போகுமா இருந்தால் அது அனலாக் சிக்னல். நம்முடைய பேசக்கூடிய இந்த சவுண்ட் ஒரே ஆம்பிளிடியூட் அல்ல, மாறி மாறி சவுண்டினுடைய அளவு கூடி குறைஞ்சி வருது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடியது உனக்கு அனலாக் சிக்னல். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கேட்ஸ், லாஜிக் கேட்ஸை 3ஆக பிரிச்சிருக்கிறோம். பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட் அண்ட் அதர் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கேன். இதில் பேசிக் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு வரும்போது AND கேட், நாட் கேட், ஆர் கேட் 3 இருக்குது. யூனிவர்சல் கேட்டுன்னு வரும்போது NAND கேட்டும் நார் கேட்டும். மற்ற கேட்ஸ்ன்னு வரும்போது XOR கேட்டும் XNOR கேட்டும். இதில் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு காரணம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக் கேட்ஸ் அண்ட் ஆர் நாட் கேட்டை யூஸ் பண்ணி AND கேட் ஆர்னுடைய ஃபங்க்ஷன்ஸை உனக்கு NAND கேட் அல்லது நார் கேட் மட்டும் யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு NAND கேட்டை மட்டுமே வச்சுட்டு உனக்கு AND கேட்னுடைய ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம், நாட் கேட்னுடைய ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம், ஆர் கேட்னுடைய ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் உனக்கு ஒரு நார் கேட்டை யூஸ் பண்ணியும் அண்டு நாட்டு ஆர்னுடைய ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வர முடியுங்கிறதுனால இதை யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இன்றைக்கி ஒவ்வொரு கேட்ஸினுடைய தனித்தனியாக அதனுடைய சிம்பிள், ஃபார்முலா, ட்ரூத் டேபிள் பார்க்குறோம். இந்த டீட்டெயில்ஸாக நம்ம இதை மட்டும் படிச்சிட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பெரிய கால்குலேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக ஃபண்டமெண்டலாக என்னன்னு புரிஞ்சுருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இதை சால்வ் பண்ணி முடிக்க முடியும். முதல்ல ஆர் கேட். ஆர் கேட்னுடைய சிம்பிள் பார்த்துக்கோங்க. அதில் ஏபி என்கிறது இன்புட், அதனுடைய அவுட்புட் A + B அப்படின்னு எழுதியிருக்கோம். ARBன்னு நம்ம வாசிக்கணும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஏறக்குறைய A + B தான். அதனுடைய ட்ரூத் டேபிள் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். இன்புட்ஸ் இப்போது நம்ம ஆர் கேட்னுடைய ட்ரூத் டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் 0வாக இருந்தால் அதனுடைய அவுட்புட் y = 0 + 0 0. இன்புட்ஸ் 0 1ஆக இருந்தால் 0 + 1 1. இன்புட் a = 1 b = 0வாக இருந்தால் அதனுடைய அவுட்புட் y = திரும்பவும் 1. அதே மாதிரி இன்புட்ஸ் ஏயும் பியும் 1ஆக இருந்தால் அதனுடைய அவுட்புட் 1 + 1 2ன்னு எழுதக்கூடாது. நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, 0யும் 1ம். அதனால் இங்கே 1 + 1 = 1 கொடுக்குறோம். ஏன் 1 கொடுக்குறோம் என்கிறத அடுத்த இதில் பாருங்கள். அதனுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டும் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் போட்டிருக்கோம்.
அதனுடைய அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை கரெக்டாக பாருங்கள். அந்த சர்க்யூட்டில் 2 சுவிட்ச் கொடுத்துருக்கோம், ஏபி, ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 2 சுவிட்சும் ஏயும் பியையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா பல்பு வந்து எரியாது. ஏ அல்லது பி இந்த 2 சுவிட்சில் ஏதாவது ஒன்று மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தோன்னா உனக்கு லைட் எரியும். எரியும் என்கிறத 1னும் எரியாதுங்கிறத 0யும் கொடுத்துருக்கோம். இப்போது 2 சுவிட்சுமே ஏயும் பியையும் ஆன் பண்ணோன்னா பல்பு என்ன செய்யும்? ஒரு தடவை தான் எரியும், 2 தடவை எரியாது. ஒரு தடவை தான் எரியும் என்கிறதுனால 1 + 1 நம்ம இங்கே 1னே எழுதுகிறோம், 2 என்கிற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அதே மாதிரி உனக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், டயோட் யூஸ் பண்ணி சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏயும் பியும் 1 ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்வேர்டு பயாஸ் ஆகும். ஃபார்வேர்டு பயாஸ் ஆச்சுன்னா உனக்கு டயோட்ஸ் கண்டக்ட் பண்ணும், அப்போ அதனுடைய அவுட்புட் இருக்கும். ஃபஸ்ட்டு டயோடுக்கு ஏக்கு வந்து 0 கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோ, ரெண்டுமே இன்புட் கொடுக்குறோம், அதில் ஏயும் 0 பியும் 0வாக இருந்தால் உனக்கு 2 டயோடுமே ரிவர்ஸ் பயாஸ் ஆகும், அப்போ உனக்கு கண்டக்ட் பண்ணாதுன்னா உனக்கு அவுட்புட் 0. இப்போ ஏ அல்லது பியை 1 ஸ்டேட்டில் கொடுத்தோன்னா, அதாவது +5 வோல்ட் கொடுத்துருந்தோன்னா உனக்கு அந்த டயோடு கண்டக்ட் பண்ணுமா இருந்தால் அதனுடைய அவுட்புட் 1. ரெண்டுமே 1 ஸ்டேட்டில் கொடுத்தோன்னா, ரெண்டுமே ஹை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணோன்னா 2 டயோடுமே கண்டக்ட் பண்ணோம், ஸோ அவுட்புட் 1. அதே மாதிரி உனக்கு AND கேட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. AND கேட் AND டி ஷேப்பில் உனக்கு அதனுடைய சிம்பிள் இருக்கும். அதுக்கு இன்புட் ஏபி இன்புட்ஸ் கொடுத்தோன்னா அதனுடைய அவுட்புட் y = a.b, அதாவது ஏ அண்ட் பி, ஏயும் பியும் இருந்தால் உனக்கு அவுட்புட் இருக்கும். அதாவது ஏயும் பியும் 1 ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும் அவுட்புட் 1, அல்லது எல்லாமே 0. அதனால தான் AND கேட் ஏ அண்ட் பி இருந்தால் உனக்கு அவுட்புட் இருக்கும். இதுக்கும் உனக்கு சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், 2 சுவிட்சு ஏயும் பியும் இருக்குது, ஒரு பல்பு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 சுவிட்சுமே ஆஃப்லேயோ அல்லது 2ல் ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆஃப்லேயோ இருந்தால் உனக்கு பல்பு எரியாது. அதே நேரத்தில் ஏயும் பியையும் ஆன் பண்ணி வச்சுருந்தோன்னா உனக்கு என்ன செய்யும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும், பல்பு எரியும். அப்போ இதில் 2 சுவிட்சுமே 1 ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு அவுட்புட் 1ஆக இருக்கும். அடுத்தது நாட் கேட். இதுக்கு இன்னொரு பேர் இன்வெர்ட்டர் கேட். என்ன இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி தரும். 0 கொடுத்தோன்னா 1 தரும், 1 இன்புட் கொடுத்தோன்னா 0 தரும். சிம்பிளை பார்த்துக்கோங்க. ஏ இன்புட் கொடுத்துருக்கோம், அதனுடைய அவுட்புட் y = a பார். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். அதனுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கொடுத்துருக்கோம், ஒரு பல்பு, சுவிட்சு, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா லைட் எரியுமா எரியாதா? கண்டிப்பாக எரியும். அதே நேரத்தில் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா கரண்ட் என்ன செய்கிறோன்னா எப்போதுமே லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக தான் கரண்ட்டு போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணோம். அப்போ உனக்கு பல்பு வழியாக லைட்டு போகிறத விட சுவிட்சு வழியாக உனக்கு கரண்ட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பல்பு வழியாக கரண்ட்டு போகிறதுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ்டு சர்க்யூட் வழியாக கரண்ட்டு சீக்கிரமாக ஃப்ளோ ஆயிரும். அப்போ உனக்கு பல்பு வந்து எரியாது. அப்போ என்ன செய்கிறோம்? சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா லைட் எரியும், சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோன்னா லைட்டு எரியாது. இதுதான் உனக்கு இன்வெர்ட்டர் கேட். அதை வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் சர்க்யூட்டும் போட்டு காட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு XOR கேட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். இங்கே ஆர் கேட்டினுடைய சிம்பிள் மாதிரியே தான் இருக்குது, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கூட இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உனக்கு இங்கே ஏயும் பியும் இன்புட்டாக கொடுத்தோன்னா அதனுடைய அவுட்புட் y = a எக்ஸ்க்ளூசிவ் ஆர் b, அல்லது ab பார் ப்ளஸ் a பார் b. இதனுடைய ட்ரூத் டேபிளை பாருங்கள். 2 இன்புட்டுமே ஒரே மாதிரி இருந்தால், 2 இன்புட்டுமே 0வாகவோ 2 இன்புட்டுமே 1ஆகவோ இருந்தால் அதனுடைய அவுட்புட் 0. அப்போது லாஜிக் கேட் that gives output only if the inputs are complement to each other.
இன்புட்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதராக இருந்தால் 0 1 அல்லது 1 0 இருந்தால் மட்டும் அவுட்புட் 1 தரக்கூடிய கேட் வந்து எக்ஸ்ஆர் கேட். இதுக்கும் உனக்கு புரிகிறதுக்காக எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஒன்று சர்க்கியூட் ஒன்று போட்டிருக்கேன். ஏபி என்கிற 2 சுவிட்சு எஸ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணணும். இப்படி ஒரு சர்க்கியூட் போட்டு உன் கையில் ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் மட்டும் தந்திருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த ஒரு பீஸ் ஒயரை நீ அந்த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணாமல் உன் கையிலேயே வச்சுருந்தீன்னா அந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகாது, அல்லது பல்பு எரியாது. அல்லது அந்த ஒயரை வச்சு நீ எஸ்ஸும் ஏயையும் கனெக்ட் பண்ணேன்னா, அல்லது எஸ்ஸும் பியையும் கனெக்ட் பண்ணேன்னா உனக்கு பல்ப் எரியும். சரியா? எஸ்ஸும் ஏயும் கனெக்ட் பண்ணுறேன்னா அந்த 1 ஆயிரும், மற்ற பார்ட் பி வந்து 0 இருக்குது, அப்போ உனக்கு பல்பு எரியும். அதே மாதிரி பியை கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாலும் உனக்கு பல்பு எரியும். அதே நேரத்தில் ஏயையும் பியையும் சேர்த்து கனெக்ட் பண்ணேன்னா, அப்படி ஏயும் பியும் உனக்கு சேர்த்து கனெக்ட் பண்ணேன்னா பல்பு எரியாது. ஏன்னா உனக்கு கையில் ஒரு பீஸ் ஒயர் தான் தந்திருக்கேன். அந்த ஒரு பீஸ் ஒயர்னால் உனக்கு எஸ்ஸும் ஏயையும் எஸ் பியையும் சேர்த்து ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ உனக்கு அந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகாது. அதனுடைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் பக்கத்தில் இருக்கு. இனி நாண்ட் கேட். நாண்ட் கேட் அப்படின்னு சொல்லும்போது நாட் ப்ளஸ் ஆண்ட் கேட். நாட் கேட்டும் ஆண்ட் கேட்டும் சேர்ந்தது. அப்போ சிம்பிள் முதல்ல ஆண்ட் கேட்டு, அதுக்கு பிறகு ஒரு 0 கூட சேர்த்து போடுறோம். அதான் உனக்கு நாண்ட் கேட். ஏயும் பியும் இன்புட்டாக இருந்தால் அதனுடைய அவுட்புட் y ஈக்குவல் டு ஏபி த ஹோல் பார். இதில் இன்புட்ஸ் பாருங்கள். ஏயும் பியும் 0 இருந்தால் அதனுடைய அவுட்புட் 1. இன்புட்ஸ் 0யும் 1ம் இருந்தால் அவுட்புட் 1. 1ம் 0யும் இருந்தால் 1. 1ம் 1ம் இன்புட்டாக இருந்தால் அவுட்புட் 0. அதாவது உனக்கு ஆண்ட் கேட்டுக்கு என்ன அவுட்புட் வந்ததோ அதை விட அதனுடைய நாட்டாக அல்லது அதனுடைய இன்வெர்ட்டராக உனக்கு இதனுடைய அவுட்புட் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி நார் கேட். நார் கேட்னு வரும்போது நாட் ப்ளஸ் ஆர் கேட். ஏயும் பியும் இன்புட்டாக இருந்தால் அதனுடைய அவுட்புட் y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். இங்கே ஒரு ஆர் கேட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட். இதுலையும் டேபிளில் பாருங்கள், இன்புட் 0 இருந்தால் அவுட்புட் 1. வேறு எல்லாத்துக்குமே அவுட்புட் 0. இதை லாஜிக் கேட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன் வேர்டு கேட்குறாங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸுக்கு இந்த டேபிள் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் தான் உனக்கு ஆன்சர் எழுத முடியும். இப்போது உனக்கு இந்த 2 கேட்டையும் நாண்டையும் நாரையும் கம்பேர் பண்ணி என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டு கேட்டும் நாண்டு கேட்டும். இந்த 2 கேட்லையுமே ஃபஸ்ட்டு பாரு, ஆண்டு கேட்டினுடைய ட்ரூத் டேபிளை பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் ரெண்டும் 1 இருந்தால் மட்டும் அவுட்புட் தரும். நாண்டு கேட்டு பாரு, இன்புட் ரெண்டும் 1 இருந்தால் மட்டும் அவுட்புட் 0 வருது. ஆண்டு கேட்டுக்கு இன்புட் ரெண்டுமே 1 இருந்தால் அவுட்புட் 1, அல்லாமல் எல்லாமே 0. நாண்டு கேட்டுக்கு இன்புட் ரெண்டுமே 1 இருந்தால் அவுட்புட் 0, அல்லாமல் எல்லாமே 1. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பின்னாடி நமக்கு லாஸ்ட்டில் அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஆர் கேட்டும் நார் கேட்டும். ஆர் கேட்டுக்கு பாருங்கள், 2 இன்புட்டுமே 0 இருந்தால் மட்டும் அவுட்புட் 0. நார் கேட்டுக்கு பாருங்கள், 2 இன்புட்டுமே 0 இருந்தால் மட்டும் அவுட்புட் 1. மீதி எல்லாத்துக்குமே 0 நார் கேட்டில். ஆர் கேட்டில் மீதி எல்லா காம்பினேஷனுக்கும் 1. புரியுதானான்னு பார்த்துக்கோங்க. அந்த டேபிள்ஸ் எப்போ நம்ம இதை படிக்கும்போது ஓரோ கேட்டினுடைய சிம்பிள்ஸ் வரைஞ்சி பாருங்கள், அதனுடைய ஃபார்முலா எழுதி பாருங்கள். தென் டேப்லா காலம், அதாவது அந்த ட்ரூத் டேபிள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உனக்கு ஏதாவது ஒரு கேட்டை பற்றி அல்லது இந்த ட்ரூத் டேபிளை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா டேபிள் அந்த ட்ரூத் டேபிளை முதல்ல போட்டுருங்க. ரஃப் காப்பியில் பேஜில் வந்து இந்த போட்ட பிறகு கொஸ்டின்ஸினுடைய ஆப்ஷனை ரீட் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் எந்த இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எந்த கேட்டுன்னு எடுத்துட்டா போதும். அதான் உனக்கு ஈஸியாக இருக்கும். அல்லாமல் அந்த நார் கேட்டினுடைய அல்லது ஆர் கேட்டினுடைய ட்ரூத் டேபிளை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு தப்பு எழுதுறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அதுக்கு பிறகு டி மார்கன்ஸ் தியரம். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்.
காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். இது படிக்கக்கூடிய நேரத்தில் மிஸ்டேக் பண்ணக்கூடிய சான்ஸ் கூடுனதாகும். அதனால் கவனமாக பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்டில் தொடங்கி காம்ப்ளிமெண்ட்டில் முடியும். ரெண்டு லாயுமே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். அல்லது அதை இக்குவேஷன் ஃபார்மில் படிக்கிறது நமக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அதான் தேவை. a + b the whole bar equal to a bar dot b bar, a dot b the whole bar equal to a bar plus b bar. அதுக்கான ட்ரூத் டேபிள் வெரிஃபிகேஷனுக்காக அந்த டேபிள் போட்டிருக்கேன். டேபிள் ஏற்கனவே நீங்கள் படித்ததாக இருக்கும். இல்லைனாலும் நமக்கு அந்த ப்ரூஃப் வந்து தேவையில்லை. என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது ரொம்ப தேவையில்லை. அதே மாதிரி பூலியன் அல்ஜிப்ராயினுடைய லாஸ் கொடுத்துருக்கோம். லாஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா சாதா மேக்ஸ் சின்ன கிளாஸில் உள்ள மேக்ஸுக்கு உள்ள அந்த இதுதான். ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லும்போது a + b ஈக்குவல் டு b + a, a × b ஈக்குவல் டு b × a. வேறு ஒன்றும் இல்லை. 1 + 2 ஈக்குவல் டு 2 + 1. அதே மாதிரி 1 × 2 சமம் ஈக்குவல் டு 2 × 1. அவ்வளோதான். எப்படி போட்டாலும் உனக்கு சரிதான். அதான் உனக்கு கம்யூட்டேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா a + b + c ஈக்குவல் டு a + b + c. அதாவது 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் 2 கூடிய டேர்ம் 2ஐயும் ஆட் பண்ணி 3வது உள்ள டேர்ம் ஆட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் 2 டேர்ம் செகண்ட் தேர்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உள்ளது கூட ஆட் பண்ணாலும் கரெக்டாக கிடைக்கும். அதே தான் உனக்கு மல்டிப்ளிகேஷனுக்கும் a × bc ஈக்குவல் டு ab × c. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாதாரண ப்ராக்கெட் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது மாதிரியே தான். a × b + c ஆக இருந்தால் ab + ac. இந்த இதுகள் பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதுக்காக கொடுத்துறோம். அடுத்தது பூலியன் லாஸ், அதாவது நியூ ஆப்ரேஷன்ஸ். சாதாரணமான ஆப்ரேஷன்ஸ் தான், சாதாரணமாக மேக்ஸில் படிக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் தான். இருந்தாலும் 1-2 இடங்களில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போது ஒரு 9 நியூ ஆப்ரேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏக்கு கூட 0 ஆட் பண்ணால் 1 ஆட் பண்ணால் என்னது, ஏக்கு கூட 0 மல்டிப்ளை பண்ணால் என்னது, 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஏயும் ஆட் பண்ணால் என்னது, ஏயும் ஏ பாரும் ஆட் பண்ணால் என்னது, ஏயும் மல்டிப்ளை பண்ணால் என்னது, ஏயும் ஏ பாரையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது. அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். சிம்பிளானது தான். இதை கூட நீ மெமரைஸ் பண்ணியெல்லாம் எழுத வேண்டாம். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஒன் வேர்டு கொஸ்டின் நீ ஜஸ்ட் நம்ம இப்போது நியூ ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது இப்போ என்ன செய்கிறோம் பாரு, a + 0 ஈக்குவல் டு a. சிம்பிளானது தான், சாதாரண மேத்தமெட்டிக்ஸ் தான். ஆனால் பாருங்கள், a + 1 ஈக்குவல் டு 1. சாதாரணமாக உனக்கு மேத்தமெட்டிக்ஸில் a + 1 ஈக்குவல் டு a + 1 தான். ஆனால் இங்கே a + 1 ஈக்குவல் டு 1. ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஏக்கு நம்ம என்ன செய்கிறோம், 0 அல்லது 1 எது வேணாலும் கொடுத்து பாருங்கள். ஏக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 0 + 1 1. ஏக்கு 1 கொடுத்தீங்கன்னா என்னது, 1 + 1 திரும்பவும் 1 தான். நமக்கு 2ங்கிற ஆப்ஷன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி a × 0 கொடுத்தீங்கன்னா 0, a × 1 கொடுத்தீங்கன்னா ஏக்கு உனக்கு வேணும்னா 0 1 எது வேணுமா கொடுத்து பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வேறு இருக்குது. அதே மாதிரி a + a a, ஏக்கு 0 கொடுத்து பாரு, 0 + 0 0, ஏக்கு 1 கொடுத்து பாரு, 1 + 1 1. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது, ஏக்கு நீ என்ன வேல்யூ கொடுக்குறியோ அதுதான் ஆன்சரில் வரும். ஸோ a + a ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி a + a பார், a + a பார்னு வரும்போது ஆன்சர் 1. நீ ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, 0 கொடுத்தாலும் சரி 1 கொடுத்தாலும் சரி, அவுட்புட் வந்து 1 தான் வரும். ஏன், ஏக்கு 0 கொடுங்க, a பார் 1 ஆயிரும். அப்போ 0 + 1 1. ஏக்கு 1 கொடுங்க, a பார் 0 ஆயிரும். அப்போ திரும்பவும் 1 + 0 1. அதுக்கு பிறகு a × a, சாதாரணமாக உனக்கு மேக்ஸுக்கு வரும்போது a × a² வரும். ஆனால் நமக்கு இங்கே a × a தான். ஏன்னா 0 × 0 கொடுத்தீங்கன்னா 0, 1 × 1 கொடுத்தீங்கன்னா 1. என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும். அதே மாதிரி a × a பார், a × a பார் கொடுத்தீங்கன்னா உனக்கு 0. அதாவது a கூடவே ஏக்கு வந்து நீ இப்போ 1 எடுக்கிறேன்னா a பார் வந்து 0 ஆயிரும். 1 × 0 0. ஏக்கு 0 கொடுக்குறீங்கன்னா 0 × 1 திரும்பவும் 0 தான். அதே மாதிரி a டபுள் பார், ஏயை 2 தடவை காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா அதே ஆன்சர் தான் வரும். a டபுள் பார் ஈக்குவல் டு a வரும். இப்போது நமக்கு அந்த பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்ஸையும் ஒன்று ரீகால் பண்ணி பாருங்கள். லாஜிக் கேட்ஸை
மூணா பிரித்தோம். பேசிக் கேட்ஸ்ன்னு சொன்னோம், யூனிவர்சல் கேட்டுன்னு சொன்னோம், அதர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேசிக் கேட்ஸ் எதெல்லாம்? AND கேட், OR கேட், நாட் கேட். யூனிவர்சல் கேட் என்னெல்லாம்? NAND கேட்டும் NOR கேட்டும். ஏன் அதை யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம்? இந்த கேட்டுக்கு இதனுடைய அவுட்புட்டை பேசிக் கேட்ஸை யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதாவது NAND கேட் அல்லது NOR கேட்டை பயன்படுத்தி AND OR NOT கேட் இதனுடைய அவுட்புட்ஸை கொண்டு வர முடியும். அதனால் இதை வந்து யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம். திருப்பி ரெண்டு கேட் உனக்கு, ஒன்று XOR, இனி ஒன்று XNOR. நமக்கு இதில் நம்முடைய சிலபஸ் பாடத்திட்டம்படி உனக்கு NOR கேட் XNOR அங்கே கிடையாதுங்கிறதுனால நான் இங்கே கொடுக்கல. ஆனால் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன். ஸோ உனக்கு தெரிகிறதுக்காக அதையும் சொல்லிடுறேன். XOR கேட்டுக்கு என்ன வரும்? அதனுடைய ட்ரூத் டேபிள் ஞாபகம் வச்சுக்கோ. Y = AB பார் ப்ளஸ் A பார் B. அதே மாதிரி XNOR கேட்டாக இருந்தால் வேற ஒன்றும் இல்லை, XOR கேட்டு கூட ஒரு நாட்டு கேட்டு மிக்ஸ் ஆகி வரக்கூடியது XNOR கேட். அப்போது அதனுடைய அவுட்புட் என்ன வரும்னா, நான் டைரெக்டாகவே உனக்கு ஃபார்முலாவே தந்துடுறேன். Y = AB ப்ளஸ் A பார் B பார். XNOR கேட்டினுடைய அவுட்புட் Y = AB ப்ளஸ் A பார் B பார். இதை பயன்படுத்தி ப்ராப்ளம்ஸ் நமக்கு அங்கே இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம டிமார்கன்ஸ் தியரம் பார்த்துருந்தோம். திருப்பி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இதர்கள் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதுதான் உனக்கு தியரி பார்ட். இந்த தியரி பார்ட்டை பொறுத்து உனக்கு என்ன செய்வோம்னா கொஸ்டின்ஸ் கேட்குறோம். இந்த கொஸ்டின்ஸினுடைய ஆன்சர்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேட் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ரத்தினுடைய அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். த ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட் பர்ஃபார்ம்ஸ் த லாஜிக் ஃபங்க்ஷன் ஆஃப் டேஷ் கேட். அப்போது டயக்ரத்தை பாருங்கள். ரெண்டாவது இருக்கக்கூடிய டயக்ரத்துக்கு ஒரு டயக்ரத்தில் ரெண்டாவது பார்ட்டுக்கு ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்கோம். அப்போது அதுக்கு அர்த்தம் ரெண்டு இன்புட்டையும் சேர்த்து ஒரே இன்புட்டாக தான் கொடுத்துருக்கோம். NAND கேட்டுக்கு ரெண்டு இன்புட்டையும் சேர்த்து ஒரே இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து நாட் கேட்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ உனக்கு இருக்கக்கூடியது இப்போ என்ன இருக்குது? NAND கேட்டும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நாட் கேட்டும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? NANDும் ஒரு நாட்டும் கூட சேர்ந்தாச்சுன்னா AND கேட்டாக மாறிடும். ஸோ ஆன்சர் வந்து AND கேட். நல்லா பார்த்துக்கோ. அந்த டயக்ரத்தை வச்சு அதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். அடுத்த கொஸ்டின், ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏபிங்கிற இன்புட்டை ஒரு OR கேட்டுக்கும் சிங்கிற இன்புட்டை ஒரு AND கேட்டு கூட கனெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, கொஸ்டின் பாருங்கள். இஃப் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்யூட் இஸ் 1, தென் இன்புட்ஸ் ஏபிசி வேல்யூ என்னதான் இருக்கணும்? அவுட்புட் 1 வரணுமா இருந்தால் நமக்கு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேட் AND கேட். AND கேட்டு அவுட்புட் 1 தரணுமா இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய ரெண்டு இன்புட்டும், அந்த AND கேட்டுக்கு வரக்கூடிய ரெண்டு இன்புட்டுமே 1 ஸ்டேட்டாக இருக்கணும். அதாவது கண்டிப்பாக சியினுடைய வேல்யூ 1 ஸ்டேட்டாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னா 1 0 1, ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 0, சிக்கு வேல்யூ 1. சிக்கு வேல்யூ 1 இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும்தான். அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். இனி அடுத்து உனக்கு மனசுக்குள்ளே முடிவு பண்ண பிறகு வேணும்னா அந்த வேல்யூவை சர்ச் பண்ணிப்பாரு. ஏக்கு 1, பிக்கு 0, சிக்கு 1 கொடுக்குறோம். ஏக்கு 1, பிக்கு 0 கொடுக்கும்போது ஃபஸ்ட் OR கேட் என்ன தரும்? 0 + 1 1. சியினுடைய இன்புட் 1. அப்போ இந்த ரெண்டு இன்புட்டுமே 1. அப்போ உனக்கு லாஸ்ட் இருக்கக்கூடிய AND கேட் உனக்கு அவுட்புட் என்ன தரும்? 1 × 1. ஸோ 1 கிடைக்கணும்னா உனக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சி, 1 0 1. அடுத்த கொஸ்டின், அக்கார்டிங் டு த லாஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா த எக்ஸ்பிரஷன் a + ab இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. a + ab-ஐ எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்? சிம்பிளான மேக்ஸ் தான். ஏயை வெளியெடுங்க. ஏ வெளியெடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 1 + bன்னு வருது. 1 + bயோட வேல்யூ உனக்கு 1. நம்ம ஏற்கனவே 1 + a படித்தோம். அதே தான் இங்கே 1 + b. ஏயா பியோ சியோ எதுவும் ஆகட்டும், நம்ம என்ன செய்கிறோம், அந்த இதுக்கு வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள். பிக்கு வந்து 0 அல்லது பிக்கு 1 கொடுத்து பாரு. 1 + 0 அல்லது 1 + 1 கொடுத்தாலும் 1 தான் வரும். அப்போ a × 1, a × 1ன்னு சொல்லக்கூடியது a. ஸோ a + ab = a. அடுத்தது, எவாலுவேட் த அவுட்புட்
if a equal to 1, b equal to 1 and c equal to 1, aயும் bயும் cயும் ஒன்றாக இருந்தால் இந்த சர்க்யூட்டினுடைய அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேட்டு AND கேட். அந்த AND கேட்டுக்கு ஏயும் பியும் 1 கொடுத்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் 1 into 1 1. கீழே இருக்கக்கூடிய நாட் கேட் சிக்கு 1 கொடுத்தோன்னா அதனுடைய அவுட்புட் 0. ஸோ முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அந்த 2 கேட்டும் தரக்கூடிய அவுட்புட் வந்து 1ம் 0யும். இந்த 1ம் 0யையும் இதில் கொடுக்குறோம், ஒரு ஆர் கேட்டில் கொடுக்குறோம். அந்த ஆர் கேட் தரக்கூடிய அவுட்புட் அப்போ என்ன வரும், 1 + 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த கொஸ்டின், கொடுத்துருக்கக்கூடிய இந்த லாஜிக் கேட்ஸினுடைய அவுட்புட் என்னதாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ இதில் இருக்கக்கூடிய கேட் என்னலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டு ஆர் கேட், கீழே இருக்கக்கூடியதும் ஆர் கேட். இந்த ஆர் கேட்டினுடைய அவுட்புட்டை கொண்டு AND கேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசி வேலை என்னது, இந்த AND கேட்டு மல்டிப்ளை பண்ணி தரும், ஆர் கேட்டினுடைய வேலை ஆட் பண்ணி தரும். ஸோ எஃப்னுடைய வேல்யூ என்ன வரும் பாருங்கள், ஏயும் பியினுடைய அவுட்புட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அவுட்புட் a + b, ஏயும் சியினுடைய அவுட்புட் a + c. அப்போ a + bயையும் a + cயையும் அந்த AND கேட் மல்டிப்ளை பண்ணி தரும். அப்போ கிடைக்கக்கூடியது a + b × a + c. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது பாருங்கள், அப்படியே சாதா மேத்தமேட்டிக்ஸ் மாதிரியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a × a, a × c ப்ளஸ் b × a ப்ளஸ் b × c. a × a நமக்கு ஏற்கனவே தெரியும் 1, மீதி இருக்கக்கூடியது ac ப்ளஸ் ba ப்ளஸ் bc. அடுத்த ஸ்டெப்பில் இருந்து a காமனாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 டேர்ம்லேயுமே a காமனாக இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி a × 1 + c + b ப்ளஸ் பிசின்னு இருக்குது. உனக்கு 1 + c + bயோட வேல்யூ 1. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 + a அல்லது 1 + bயோட வேல்யூ 1ன்னு பார்த்தோம். அப்போ இங்கே 1 + c + bயோட வேல்யூவும் உனக்கு என்ன தான் 1 தான். அப்போ என்னுடைய டோட்டல் அவுட்புட்னு சொல்லக்கூடியது a + bc. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க, சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தெரியணும். அப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸை நீயாகவே சால்வ் பண்ணி பார்த்துட்டேன்னா உனக்கு ஈஸியாக அதை படிச்சிடலாம். இனி இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த கொஸ்டினுடைய அதே மாடல் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடியது. ஹவு மெனி NAND கேட்ஸ் ஆர் யூஸ் டு ஃபார்ம் an AND கேட்? ஒரு AND கேட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை NAND கேட்டை யூஸ் பண்ணணும்? நமக்கு ஏற்கனவே சொன்னோம் NAND கேட்டுன்னு சொல்லக்கூடியது யூனிவர்சல் கேட். யூனிவர்சல் கேட்டுங்கிறதுனா அதோட மீனிங் இந்த NAND கேட்டையே பயன்படுத்தி உனக்கு என்ன செய்யலாம், பேசிக் கேட்ஸான AND ஆர் நாட்டினுடைய அவுட்புட் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே 2 NAND கேட்டை சேர்த்து பயன்படுத்தணும்னா, நம்ம முதல்ல பார்த்த கொஸ்டினை மாதிரி 2 NAND கேட்டை சேர்த்து பயன்படுத்தணும்னா உனக்கு என்ன செய்யும்னா AND கேட் கிடைக்கும். அப்போது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. இனி ஒரு ட்ரூத் டேபிள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ட்ரூத் டேபிளை கொடுத்துட்டு இந்த ட்ரூத் டேபிள் எந்த கேட்டினுடையது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏயும் பியும் 0ஆக இருந்தால் அவுட்புட் 1, ஏயும் பியும் 1ஆக இருந்தால் அவுட்புட் 1, மீதி காம்பினேஷனுக்கு 0. அப்போது இது என்ன கேட், டைரெக்டாக கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு அதனுடைய கேட்டு இதானா இல்லையான்னு உள்ளதை பாருங்கள். ஃபஸ்ட் என்னது, எக்ஸ்ஆர் கேட் இருக்குது. எக்ஸ்ஆர் கேட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 2 இன்புட்டும் சேமாக இருந்தால் அவுட்புட் 0 வரும்னு சொன்னோம். இங்கே 2 இன்புட்டும் சேமாக இருக்கும்போது அவுட்புட் 1 ஆக வருது. ஸோ எக்ஸ்ஆர் கேட் கிடையாது. AND கேட், AND கேட்டுக்குன்னு வரும்போது என்ன சொல்லியிருந்தோம், 2 இன்புட்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வரும். ஆனால் இங்கே 2 இன்புட்டாக 1 மட்டும் இல்லை 0 இருந்தாலும் அவுட்புட் இருக்குது. அப்போ அது AND கேட்டும் கிடையாது. அடுத்தது எக்ஸ்நார். எக்ஸ்நார் கேட்டுக்கு நம்ம ஏற்கனவே உனக்கு அதனுடைய ஃபார்முலா சொல்லியிருந்தேன், y = AB + a bar b bar. அப்போ ab ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுவோம், ப்ளஸ் a பாரையும் b பாரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸை அந்த ஃபார்முலாவில் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ் நார் கேட்டுக்கு வரும். அதை விட சிம்பிளாக சொல்லிட்டோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்ஆர் கேட் இருக்குது, அதனுடைய ஆப்போசிட் இன்வெர்ட்டடாக வருது. எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஒரு எக்ஸ்ஆர் கேட்டினுடைய அவுட்புட்டை ஒரு நாட்டு கேட்டில் கொடுத்தோன்னா என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இது வந்து எக்ஸ்நார். அப்போ எக்ஸ்நார்னுடைய ட்ரூத் டேபிள் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க.
இந்த சர்க்கியூட்டினுடைய இந்த சர்க்கியூட் எந்த கேட்டை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே சிம்பிள்ஸ் மட்டும்தான் பார்த்துருந்தோம். அதே மாதிரி உனக்கு எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் கொடுத்துருந்தோம். இங்கே என்ன செய்யிருக்காங்கன்னா இந்த ஆண்டு கேட்டு நாட்டு கேட்டை மட்டும்தான், ஆண்டு கேட்டு நாட்டு கேட்டு ஆர் கேட் எல்லாம் கனெக்ஷன்ஸ் கொடுத்து அதனுடைய அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒவ்வொரு கேட்டாக செய்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேட்டில் 2 சின்ன கேட்டு வந்து என்னது நாட்டு கேட். அதை வந்து 2 ஆண்டு கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ பாருங்கள் இந்த ஆண்டு கேட்டினுடைய இன்புட்ஸ் என்னெல்லாம் பாருங்கள், ஏ பாரும் பியும், அடுத்த கேட்டுக்கு ஏயும் பி பாரும். ஸோ 2 நாண்டு கேட்டினுடைய அவுட்புட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கக்கூடிய இன்புட்டை அது மல்டிப்ளை பண்ணி தரும் ஆண்டு கேட். அப்போ அதனுடைய அவுட்புட் வந்து ஏ பார் பியும், ரெண்டாவது உள்ளதுக்கு ஏயும் பி பாரும், ஏ பி பார் வருது. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆர் கேட்டில் கொடுக்குறாங்க. ஆர் கேட் வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை ஆட் பண்ணி தரும். ஸோ இதனுடைய அவுட்புட் என்னது ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கேட் இருக்கு, எக்ஸ்ஆர் கேட்னுடையது. ஸோ ஆன்சர் எக்ஸ்ஆர் கேட். இந்த சர்க்கியூட்டை பார்த்துக்கோங்க. இந்த சர்க்கியூட்டுக்கு நீ பேப்பரில் வரைஞ்சி அதுக்கு இன்புட்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். அதனுடைய ஆன்சர் வந்து ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பின்னு கிடைக்கும். அது எக்ஸ்ஆர் கேட்னுடையது. அடுத்தது ஒரு 4 கேட்னுடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்புட்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டுக்கு ஆன்சர் 1 வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது சிம்பிளானதாக செய்தே பார்த்துருவோம். ஃபஸ்ட் என்ன கேட் இருக்குது, நாண்டு கேட் இருக்குது. நாண்டு கேட்டுன்னு வரும்போது என்ன செய்யும், என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணி தரக்கூடியது. அப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கூடிய இன்புட் 1. அப்போ 1 × 1 அதனுடைய 1, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் 0. ஸோ ஃபஸ்ட்டு கேட் தரக்கூடிய அவுட்புட் வந்து 0. ரெண்டாவது கேட்டை பார்த்தீங்கன்னா நார் கேட். நார் கேட் என்ன செய்யும், என்ன கொடுக்குறோமோ அதை ஆட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ இங்கே கொடுக்கக்கூடியது 0 1 ஆட் பண்ணால் 1, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் 1னுடைய காம்ப்ளிமெண்ட் 0. அப்போ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தோன்னா நாண்டு கேட். நாண்டு கேட்டுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ண தரக்கூடியது. அப்போ இங்கே 2 இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0 வந்துடும். அதனுடைய டயக்ராம் சிக்கு டயக்ராம் சி இதை தான் கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடியது தப்பாக வரக்கூடிய வாய்ப்பு கூடுனதாகும். அதனால கொஸ்டினும் அதனுடைய ஆப்ஷன்ஸையும் நல்லா தெளிவாக பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் சிக்கு என்னது அவுட்புட் என்ன வரும் பாருங்கள், நாண்டு கேட். அப்போ 0யும் 1யும் கொடுத்தோன்னா மல்டிப்ளை பண்ணி அதனுடைய காம்ப்ளிமெண்ட் 0யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் 1. அப்போ ஆன்சர் அது வந்து சிக்கு அவுட்புட் வந்து உனக்கு 1 கிடைக்கும். உனக்கு ஆன்சரை பாருங்கள். ஆன்சர் சி இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி. கவனமாக பார்த்துக்கோ. ஆன்சர் சி இருக்கக்கூடியது ஆப்ஷனில் டியில் கொடுத்துருக்கா. நம்ம என்ன செய்யக்கூடாது, டைரெக்டாக சி வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, சியை கொண்டு போய் டிக் பண்ணி வச்சுடக்கூடாது. சியை டிக் பண்ணேன்னா ஆன்சர் பி ஆயிரும். கவனமாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின், த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு. ஒரு ஆர் கேட்டு, ஒரு நாண்டு கேட்டு, ஒரு ஆண்டு கேட்டு 3மே கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய அவுட்புட் என்ன வரும் அல்லது இந்த சர்க்கியூட் வந்து எதை தரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஏக்கும் பியும் ஆர் கேட்டில் கொடுத்துருக்கோம். அது என்ன தரும், ஏ ப்ளஸ் பியை தரும். நாண்டு கேட்டில் கொடுத்துருக்கோம். நாண்டு கேட் என்ன தரும், ஏ டாட் பி ஹோல் பார் தரும். டிமார்கன்ஸ் தியரம் படி ஏ டாட் பி த ஹோல் பாரை எப்படி எழுதிடலாம், ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதிடலாம். அப்போ உனக்கு அந்த ஆண்டு கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய 3வது இருக்கக்கூடிய ஆண்டு கேட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் என்னது, ஏ ப்ளஸ் பியும் ஏ பார் ப்ளஸ் பியும் இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ அதனுடைய அவுட்புட் என்ன வரும், 2 இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி தரும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ, ஆண்டு கேட்டுனா மல்டிப்ளை பண்ணக்கூடிய கேட். அப்போ 2 இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி தருது. அப்போ அதனுடைய நமக்கு ஒய் ஆன்சர் என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பார் ப்ளஸ் பி பார். இதை என்ன செய்யுங்கன்னா ஆர்டினரியாக பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர்டினரி மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்ணுறது மாதிரியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வரும் பாரு, ஏ பார் செய்து பார்த்துக்கோங்க. ஏ பார் ப்ளஸ் ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி ப்ளஸ் பி பார்னு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஏ பாரும் பி பாரும் கேன்சல் ஆகி போயிடும்.
அப்போ மீதி உனக்கு இருக்கக்கூடியது ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்ஆர் கேட்டினுடைய அவுட்புட். ஸோ இந்த கேட்டு இந்த 3 கேட்டும் சேர்த்து உனக்கு தரக்கூடிய அவுட்புட் எதாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட்டினுடைய அவுட்புட்டை தருது. அதுக்கு பிறகு இந்த ஒரு 3 NAND கேட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி இதனுடைய அவுட்புட் எந்த லாஜிக் கேட்டினுடைய அவுட்புட்னு கேட்டிருக்கான். ஐடென்டிஃபை த லாஜிக் ஆப்ரேஷன் கேரிட் அவுட் இன் த ஃபாலோயிங் சர்க்கியூட். அப்போ ஃபஸ்ட்டு NAND கேட்டு, அந்த 2 NAND கேட்டுக்குமே இன்புட்ஸை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு NAND கேட்டில் 2 இன்புட்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது உனக்கு நாட் கேட்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ உனக்கு ஃபஸ்ட் மூணாவது இருக்கக்கூடிய NAND கேட்டுக்கு இன்புட்ஸ் என்னெல்லாம் பாருங்கள், ஏ பாரும் பி பாரும். ஏ பாரையும் பி பாரையும் ஒரு NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார். ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பாரை உனக்கு என்ன செய்கிறோம், டிமார்கன்ஸ் தியரம் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஏ பார் பார் ப்ளஸ் பி பார் பார்னு கிடைக்கும். ஏ பார் பார்னா ஏ தான். ஸோ ஏ ப்ளஸ் பி சொல்லக்கூடியது ஆப்ஷன் சி. அப்போது இந்த 3 கேட்டை பயன்படுத்தினேன்னா 3 NAND கேட்டை பயன்படுத்தினேன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது என்னது ஆர் கேட், ஏ ப்ளஸ் பி கிடைக்குது. அடுத்தது a digital circuit can be made by a repeated use of. எந்த கேட்டை திரும்ப யூஸ் பண்ணி உனக்கு டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆர் கேட்டா, ஆர் கேட்டா, NAND கேட்டா, நாட் கேட்டா, அல்லது இதில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு ஆர் கேட்டுன்னு சொல்லக்கூடியது பேசிக் கேட்ஸை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. உனக்கு என்னது யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணி எந்த சர்க்கியூட்டையும் பண்ணலாம். யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் கொண்டு வர முடியும். ஆர் கேட்டை யூஸ் பண்ணி உனக்கு வேறு NAND கேட்டினுடைய ஆப்ரேஷனோ அல்லது AND கேட்டினுடைய அவுட்புட்டோ கொண்டு வர முடியாது. ஆனால் யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணி எந்த கேட்டினுடைய அவுட்புட்டையும் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுடைய சிம்பிளஸ்ட் மீனிங் என்னது, யூனிவர்சல் கேட் எதுங்கிறது தான் என்னுடைய மீனிங். அப்போ இதுக்கு ஆன்சர் 2 NAND கேட்டு தான் உனக்கு யூனிவர்சல் கேட். அப்போ உனக்கு யூனிவர்சல் கேட்டை யூஸ் பண்ணி மீதி சின்ன கேட்ஸ் அல்லது பெரிய சர்க்கியூட்ஸை உனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாரு, த ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் நாட் கேட்டினுடைய ஃபங்க்ஷன் என்னது. நாட் கேட்டினுடைய ஃபங்க்ஷன் நம்ம நாட் கேட்டை தொடங்கும் போதே சொன்னோம். நாட் கேட்னு சொல்லக்கூடியது இட் இஸ் அன் இன்வெர்ட்டர். 0 கொடுத்தீங்கன்னா 1 வரும், 1 கொடுத்தீங்கன்னா 0 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 2 இன்வெர்ட் இன்புட் சிக்னல். அடுத்தது, when an input signal 1 is applied to a NOT gate, the output is. Input signal 1 NOT gate கொடுத்தீங்கன்னா அதனோட அவுட்புட் என்னதாக இருக்கும். இதை கொஸ்டினாக கொடுத்துருக்கான், பெருசாக கொடுத்துருக்கான்னு பார்க்காதீங்க. அந்த கொஸ்டினை நீயா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுப்பாரு. ஒரு நாட் கேட்டை வரைஞ்சிங்கன்னா நாட் கேட்டுக்கு ஏ இன்புட் கொடுத்தீங்கன்னா ஏ பார் தரும். அப்போ 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0 தரும். ஸோ ஆன்சர் ஏ 0. அடுத்தது, ஒரு நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது இப்போ எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஈக்குவேஷன் சொன்னோம். ஒய் ஈக்குவல் டு ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. இதில் இந்த பார் சிக்னல் எல்லாரும் பார் சைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதை அது மீன் பண்ணுது அப்படின்னா, எதை மீன் பண்ணுது, நாட் கேட்னுடைய ஆப்ரேஷன், தட் இஸ் இன்வெர்ட்டிங். அப்போது ஒரு ஈக்குவேஷனில் ஒரு பூலியன் அல்ஜிப்ராவில் பார் சைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நாட் ஆப்ரேஷனை சொல்கிறதுக்கு. பாருங்கள், இதுதான் உனக்கு எக்ஸ் நார் கேட்டுடைய சர்க்கியூட் சிம்பிள். எக்ஸ் நார் கேட், அதாவது முதல்ல இருக்கக்கூடியது எக்ஸ் ஆர் கேட்டு, அது கூடவே ஒரு 0 லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க அந்த சிம்பிளில். அந்த 0 கூட இருந்ததுன்னா அது நாட்டுக்கு மீன் பண்ணுது. அப்போ உனக்கு எக்ஸ்ஆர் கேட் ப்ளஸ் நாட் கேட்டாகவும் கொடுத்துருக்கூடிய சிம்பிள். அப்போ உனக்கு அவுட்புட் என்னதான் இருக்கும், அது கேட் என்னதான் இருக்கும், எக்ஸ் நார் கேட். எக்ஸ் நார் கேட்டுக்கு உனக்கு ஏற்கனவே அதனுடைய ஃபார்முலா சொல்லிட்டோம். ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார். இங்கே நம்ம கொஸ்டினில் பாருங்கள், பிங்கிறது கிடையாது. பி வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பி கிரவுண்ட் பண்ணியிருக்கோன்னா பி ஈக்குவல் டு 0னு மீனிங். ஃபார்முலா எப்படி மாறும், ஒய் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார். இங்கே பி வந்து 0 கொடுத்துட்டோம். அப்போ ஏ இன்டு பின்னு வரும்போது என்ன ஆயிரும், ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ
ஏ பார் பி பார் தான் உனக்கு ஃபார்முலா. இதில் பி பாருக்கு வேல்யூ என்னது? பிக்கு வேல்யூ 0 கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பிக்கு வேல்யூ 0ன்னா பி பாருக்கு வேல்யூ 1. அப்போ உனக்கு ஆன்சர் என்னது? ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு ஏ பார் மட்டும் கிடைக்கும். ஏன்னா பியினுடைய வேல்யூ 0, பி பாருக்கு அப்போ 1 கிடைக்கும். ஒரு தடவை கூட இதை கவனமாக பாருங்கள். நமக்கு இது என்ன கேட்டு? எக்ஸ் நார் கேட்டு. எக்ஸ் நார் கேட்டினுடைய அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார். இந்த கொஸ்டினில் பி வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பி வந்து 0. பி ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்முலாவில் கொடுத்தீங்கன்னா ஏ இன்டு 0 ஃபஸ்ட் டேர்ம் போயிடும். செகண்ட் டேர்முக்கு வந்து ஏ பார் பி பார், அதில் பி பாருக்கு 0ங்கிறதுனால சாரி பிக்கு 0ங்கிறதுனால பி பார் வந்து 1. அப்போ என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு ஏ பார். ஸோ ஆன்சர் டி, ஏ பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். when does the output of a NOR gate is 0? உடனே NOR கேட்டினுடைய அவுட்புட் 0 என்னன்னு கேட்ட உடனே மனசுக்குள்ளே போட்டு NOR கேட்டினுடைய ட்ரூத் டேபிளை போட்டு யோசித்து கஷ்டப்படாத. நீ அந்த யோசித்து கஷ்டப்படக்கூடிய நேரத்துக்குள்ளாடி உனக்கு சீக்கிரமாக என்ன செய்யலாம்? அந்த டேபிளை காலத்தை சைடில் வரைஞ்சிடலாம். சிம்பிளாக நார் கேட்னா ஆருக்கு ஆப்போசிட். அப்போ என்ன கொடுக்கும்? ரெண்டுமே 0வாக இருந்தால் மட்டும் 1, மற்றது எல்லாமே 0. இந்த டேபிள் காலத்தை நான் போட்டு வச்சுட்டேன். இனி ஆப்ஷன்ஸுக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது பாரு. whenever a 0 is present in the input. இன்புட்டில் 0 இருந்தால் உனக்கு அவுட்புட் 0 தருமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரூத் டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். இன்புட்டில் 0 இருக்குது, ஆனால் அவுட்புட் 1 வருது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஒன்லி வென் ஆல் த இன்புட்ஸ் ஈக்குவல் டு 0. எல்லா இன்புட்ஸும் 0 ஆக இருந்தால் மட்டும் 1. ஒன்லி வென் ஆல் இன்புட்ஸ் ஈக்குவல் டு 0. இன்புட்ஸ் எல்லாமே 0 இருந்தால் அவுட்புட் உனக்கு என்ன இருக்குது? 1. நம்ம கேட்டிருக்கக்கூடியது 0 வரணுன்னாக்க கேட்டிருக்கான். அப்போ நார் கேட்டுக்கு 0 வரக்கூடிய ஆப்ஷனுக்கு இது கிடையாது. மூணாவது வாங்க. whenever a equal to 1 is present in whenever a 1 is present in the input. அதாவது என்ன சொல்லியிருக்கான் பாரு. ஒரு 1ஆவது இருந்தால் அவுட்புட் 0. ஒரு 1ஆவது இருந்தால் அதான் பார்த்துக்கோ. whenever a 1 is present in the input. சரிதானா? பாருங்கள். இன்புட்ஸில் ஒரு 1 இருந்துன்னா செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம் எல்லாத்துக்குமே என்ன தான் வந்திருக்கு? 0 தான் வந்திருக்கு. ஃபோர்த்து காலத்துக்கு பார்த்துக்கோ 2 1 இருக்குது. நம்ம கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு 1ஆவது இருந்தாலே போனக்கு என்ன ஆயிரும்? 0 அவுட்புட் வந்துடும். அப்போ ஆன்சர் சி தான். டி இல்லையான்னு ஒன்று வேணுன்னா செக் பண்ணிடுவோம். ஒன்லி வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் 1. இன்புட்ஸ் 1ஆக இருந்தால் 0. சரிதானே அப்படின்னு பார்க்காத. ஒன்லி வென் த ஆல் இன்புட்ஸ் ஆர் 1. எல்லா இன்புட்ஸும் 1ஆக இருந்தால் மட்டும் 0 என்கிறது அல்லாமலும் உனக்கு அந்த டேபிள் காலத்தில் 0 இருக்குது. அப்படியானா ஒன்லி வென் ஆல் இன்புட் ஈக்குவல் டு 1ங்கிறது தப்பு. சரி, நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ சி, இந்த டேபிள் காலத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலே உனக்கு அவுட்புட் வந்துடும். அடுத்தது அதே மாதிரி தான். when does the output of a NAND gate is 1? NAND கேட்டினுடைய அவுட்புட் 1 எப்போ வரும்? NAND கேட்டினுடைய டேபிளை போட்டுருவோம். நமக்கு NAND கேட்டுக்கு தெரியும் ANDனுடைய நாட். அப்போது இன்புட்ஸ் ரெண்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் 0, அல்லாமல் 0 கிடையாது. இப்போது ஆப்ஷனுக்கு போவோம். whenever a 0 is present in input. இன்புட்டில் ஒரு 0வாவது இருந்தால் அவுட்புட் உண்டு. பாருங்கள். ஏலையும் பிலையோ அல்லது ரெண்டாவது ஆப்ஷன் அல்லது மூணாவது ஆப்ஷனில் 0ங்கிற இன்புட் இருக்கும்போது அவுட்புட் 1 கிடைக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்லி வென் ஆல் இன்புட்ஸ் ஆர் 0. எல்லா இன்புட்ஸும் 0ஆக இருந்தால் மட்டும் உனக்கு அங்கே 1 இல்லை, அல்லாமலும் 1 இருக்குது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. மூணாவது ஆப்ஷன் whenever a 1 is present in the input. இன்புட்டில் 1 இருந்தால் மட்டுமல்ல, இன்புட்டில் 0 இருந்தாலும் 1 கிடைக்குது. அப்போ மூணாவது ஆப்ஷனும் கரெக்ட் அல்ல. ஒன்லி வென் ஆல் த இன்புட்ஸ் ஆர் 1. எல்லா இன்புட்ஸும் 1ஆக இருந்தால் இங்கே அவுட்புட் 0. அப்போது உனக்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. whenever a 0 is present in the input. அந்த இன்புட்டில் ஏதாவது ஒரு காலத்துக்கு 0 இருந்தால் மட்டும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம கொஸ்டினுக்கு இந்த ட்ரூத் டேபிளை வரையாமல் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணோன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்குள்ளாடி அந்த
ட்ரூத் டேபிளில் போட்டுடலாம். ட்ரூத் டேபிளில் போட்டிங்கன்னா நீட்டாக கரெக்டான ஆன்சர் அந்த ஆப்ஷன்ஸை வச்சு ஆன்சரை கூட கம்பேர் பண்ணுங்கள், கரெக்டானது கிடைக்கும். இந்த NAND கேட்டுக்கு வேற ஒரு கொஸ்டின், the logic gate that gives output low only when the inputs are high அப்படின்னு கேட்பாங்க. இன்புட்ஸ் ஹையாக இருந்தால் மட்டும் அவுட்புட் 0, அல்லாமல் இருந்துச்சுன்னா உனக்கு அவுட்புட் 0 அல்ல, 1 இருக்கு. சரியா? இன்புட்ஸ் ஒன்லி வென் ரெண்டு இன்புட்டுமே ஒன்றாக இருந்தால் அவுட்புட் 0. அடுத்தது, the output of XOR gate is high only when XOR கேட்டினுடைய அவுட்புட் எப்போ 1 வரும்? சிம்பிளா ட்ரூத் டேபிளில் சைடில் போட்டிருக்கேன். ட்ரூத் டேபிளில் பார்த்துக்கலாம். 1 வரக்கூடியது 0 1க்கும் 1 0க்கும் மட்டும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்க ஆப்ஷன், when both inputs are 0, இன்புட்ஸ் ரெண்டுமே 0 ஆக இருந்தால் அவுட்புட் 0 அல்ல, 1 அல்ல, ஹையாக கேட்டிருக்கான். அப்போ அது கிடையாது. போத் இன்புட்ஸ் 1, ரெண்டு இன்புட்ஸுமே 1 இருந்தாலும் நமக்கு இங்கே அவுட்புட் 0. மூணாவது, the two inputs are unequal, இன்புட்ஸ் அன்ஈக்குவலாக 0 1 அல்லது 1 0 இருந்தால் அவுட்புட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. அப்போ பார்த்துக்கோ, XOR கேட்டு எப்போ உனக்கு அவுட்புட் ஹையை தரும் அப்படின்னா, இன்புட்ஸ் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதராக இருந்தால் அல்லது ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் 0 தரும். ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் உனக்கு அவுட்புட் 0. இன்புட்ஸ் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதராக, அதாவது 0 1 1 0 இருந்தால் 1 தரும். கரெக்டாக டேப்ல காலம் போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அல்லாமல் நீ மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் தான் வரும். திரும்ப நமக்கு ஏற்கனவே நம்ம செய்த கொஸ்டின் தான், ஆனால் அந்த கொஸ்டினை வேர்டிங்ஸாக உனக்கு கொடுத்துருக்கான். வேர்டிங்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சிம்பிளாக என்னென்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் லோ ஆர் பி இஸ் லோ ஆர் போத் ஆர் லோ, ஏனுடைய வேல்யூ 0, பினுடைய வேல்யூ 0 அல்லது ரெண்டுமே 0வாக இருந்தால் அவுட்புட் 0 வரணும். இஃப் ஏ இஸ் ஹை அல்லது பி இஸ் ஹை தென் எக்ஸ் இஸ் ஹை, தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஏயும் பியும் ஹைன்னு சொல்லும்போது 1 ஸ்டேட், ஏயும் பியும் 1ஆக இருக்கும்போது 1ம், ஏயும் பியும் 0 அல்லது 0 and 1ஆக இருந்தால் அவுட்புட் 0யும் தரக்கூடிய கேட் எது அப்படின்னு கேட்டிருக்கான். எந்த கேட்டுக்கு ஆன்சர்? AND கேட். AND கேட்னுடைய ட்ரூத் டேபிள் மனசுக்குள்ளே பார்த்துக்கோ. 0 0க்கு, அதாவது AND கேட்னு சொல்லும்போது மல்டிப்ளிகேஷன் A into B, அப்போ 0 into 0னா 0, 0 into 1னா 0, 1 into 0 இம் 0, 1 into 1 மட்டும்தான் 1 வரும். அப்போ இஃப் A is high and B is high இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஹை வரும். அப்போ ஆன்சர் A. அடுத்தது திரும்பவும் ஒரு 3 லாஜிக் கேட்ஸ் சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி அதனுடைய அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த டயக்ரத்தில் இருக்கிறதுல 3வது சிம்பிள் என்னது? நாட் கேட்னுடைய சிம்பிள். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது NAND கேட். ஆனால் அந்த NAND கேட்டுக்கு ரெண்டு இன்புட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்புட்டும் சேர்த்து கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அது உனக்கு நாட் கேட்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ என்னாகும்? லாஸ்ட்டு இருக்கக்கூடியது நாட் கேட், அதுக்கு முந்தினா இருக்கக்கூடியதும் நாட் கேட். ரெண்டு நாட் கேட்டு சேர்த்து கனெக்ட் பண்ணோன்னா அவுட்புட் என்ன ஆயிரும்? அந்த ரெண்டு நாட் கேட்டும் கேன்சல் ஆயிரும். அதாவது ஏ பார் பார் ஈக்குவல் டு உனக்கு ஏன்னு சொன்னோம். அப்போ உனக்கு இந்த லாஸ்ட் ரெண்டு கேட்டினுடைய தேவை கிடையாது. ரெண்டு நாட்டும் கூட கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? நார் கேட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் நார் கேட். ட்ரூத் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரூத் டேபிளை வச்சு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கான். சிம்பிளாக என்னன்னு பாருங்கள். இன்புட்ஸ் பியும் கியூவும் 1ஆக இருந்தால் அவுட்புட் 1, வேறு எல்லா காம்பினேஷனுக்கும் 0. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ ஒரே கொஸ்டினை எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்கங்கிறது பாருங்கள். அவ்வளோதான். ஒரே AND கேட்டு தான், அந்த எந்தெந்த மாடலெல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண முடியும் என்கிற லெவலில் தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். உன்னுடைய பொறுமை, ஏன்னா நீ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சு வரும்போது ஃபிசிக்ஸ் எழுதுறதுக்கு நேரம் இருக்காது, குறைவான நேரம் இருக்கும். ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்கு போய் இருந்து சால்வ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கரைக்கி ஏதாவது குத்திட்டு வந்தோன்னா என்ன செய்கிறோம்? 4 மார்க்கு கரைக்க வச்சுட்டு வந்தோன்னா மார்க் 1 போகும். ஈஸியாக கவனமாக பார்த்துட்டிங்கன்னா AND கேட்டினுடைய ட்ரூத் டேபிள் தான். அப்போ AND கேட்டினுடைய ட்ரூத் டேபிள்னு வரும்போது உனக்கு ஈஸியாக 4 மார்க் கிடச்சிச்சு. அடுத்த பாருங்கள், விச் ரெப்ரசன்ட் NAND கேட். ஸோ நமக்கு இந்த இருக்கக்கூடிய 4 கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேட்டு என்ன அவுட்புட்னு நம்ம முதல்ல பார்ப்போம். என்ன கேட்டுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு எது NAND கேட்டுன்னு முடிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பாருங்கள், ஆப்ஷன் ஏக்கு ஒரு AND கேட் இருக்குது, ஒரு நாட்டு கேட் இருக்குது. ANDம் நாட்டும் சேர்த்தாச்சுன்னா NAND. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டு ஆன்சர்.
இனி ரெண்டாவது பி, ஆப்ஷன் பியை பாருங்கள். ஆப்ஷன் பி என்ன தருது? ரெண்டாவது இருக்கக்கூடியது ஒரு நாட்டு, முதல்ல இருக்கக்கூடியது நார். நாருக்கு லாஸ்ட்டில் ஒரு 0 இருக்குது. சரி, ஆறுக்கு கூட ஒரு 0 இருந்தால் நார் உனக்கு. இப்போ உனக்கு லாஸ்ட்டு ஆப்ஷன் பியில் நார் கேட்டும் இருக்குது, லாஸ்ட்டில் ஒரு நாட்டும் இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்டும் கேன்சல் ஆகும். அப்போ பி வந்து என்ன கேட்டு? ஆர் கேட். அந்த காம்பினேஷன் ஆர் கேட்டை குறிக்குது. ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னா ஆண்ட் கேட். உனக்கு நேண்டு கேட்டாக கேட்டிருக்கான். அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய 0 மாதிரி கொடுத்துருப்பான், அது 0 அல்ல. அந்த கேட்டோட சேர்த்து கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உனக்கு 0 நாட்டை மீன் பண்ணும். அதே மாதிரி டி பாருங்கள், நாட் கேட். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது, வாட் வில் பி தி இன்புட் ஆஃப் ஏ அண்ட் பி ஃபார் த பூலியன் எக்ஸ்பிரஷன் a plus b the whole bar into a dot b the whole bar equal to 1. a plus b the whole bar into a dot b the whole bar equal to 1 அப்படின்னு பெருசாக பார்த்து இதெல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காத. கேல்குலேஷன்ஸ் கொடுத்துடா போகும். இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் நமக்கு போக வேண்டிய தேவையில்லை. டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணிடுங்க. எப்படி டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது பாரு. a plus b the whole bar into a dot b the whole bar. அப்போ ரெண்டும் இன்ட்டு இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 1 வரும். அப்போ உனக்கு a plus b the whole barனுடைய வேல்யூ a dot b the whole barனுடைய வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஆன்சர் 1 வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏக்கு 0 0. ஆப்ஷன் ஏ வந்து 0 0. ஏக்கும் 0 பிக்கும் 0 கொடுத்தீங்கன்னா வந்துடும். என்ன வந்துடும் பாருங்கள், ஏக்கு 0 + 0, 0 + 0 0, அதில் பார் 1. அதே மாதிரி a டாட் b the whole பாருக்கு அப்ளை பண்ணுறோம். 0.0 0, 0க்கு பார் வந்து 1. ஸோ 1 × 1 1 கிடச்சிரும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக வருது. இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸை ஒன்று செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 0 1 கொடுக்குறோம். 0 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஏக்கு 0 பிக்கு 1, 0 + 1 1, 1க்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா 0. 0 இன்டு என்ன வந்தாலும் 0. அப்போ அது போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆப்ஷன் சி வாங்க. ஆப்ஷன் சி என்ன இருக்குது? 1ம் 0யும். ஏக்கு 1 பிக்கு 0, 1 + 0 1, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். 0 இன்டு மொத்த டேமும் 0 தான். அப்போ அதுவும் போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. இனி ஆப்ஷன் டி 1,1. 1,1 கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? 1 + 1 1, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் 0, 0 இன்டு மொத்த டேம் 0. ஸோ அதுவும் போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அப்போ சிம்பிளாக 0,0ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணி பூலியன் எக்ஸ்பிரஷன் அல்லது டிமார்கன் சீரம் எல்லாம் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு பிறகு கொண்டு சப்ஸ் பண்ணி கால்குலேஷன் பெருசாக போகாமல் சிம்பிளாக இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் வாங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 இன்புட்ஸ் இன் AND கேட். AND கேட்டுக்கு ஏயும் பியும் இன்புட்டா. தென் AND கேட் ஹேஸ் அன் அவுட்புட் 1 when the values of a and b are. ஏ பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தா AND கேட்டுக்கு அவுட்புட் 1 வரும். சிம்பிளாக ட்ரூத் டேபிள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். AND கேட்டுக்கு மட்டும் ட்ரூத் டேபிள் போட்டிங்கன்னா AND கேட் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்போ 1 × 1 மட்டும்தான் 1 வரும், வேறு எல்லாமே 0 வரக்கூடியது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. 1 × 1 கொடுத்தீங்கன்னா மட்டும் ஏயும் 1 பியும் 1 கொடுத்தீங்கன்னா AND கேட்டுக்கு y = a × b. அப்போ 1 × 1 1. ஸோ ஆன்சர் பி கிடச்சிரும். திருப்பி 4 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சிம்பிள்ஸையும் பார்த்துட்டு அது என்ன கேட்டுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனுக்கு போங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்னா இந்த இதில் எது எக்ஸ்ஆர் கேட்டு எது நார் கேட்டை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு கேட்டு கொடுத்துருக்கூடிய என்னது? ஒரு ஆண்டும் ஒரு 0யும் இருக்குது. அப்போ அது NAND கேட். ஃபஸ்ட்டு கேட்டு வந்து NAND கேட், நமக்கு அது கேட்கல. அடுத்த கேட்டு வந்து என்ன இருக்குது? ஒரு ஆர் கேட்டுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது. அப்போ அது எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டிருக்கான். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் உண்டு. அதே மாதிரி மூணாவது இருக்கக்கூடிய கேட் என்னது? ஒரு ஆர் கேட்டு கூட ஒரு 0 போட்டிருக்கான். அப்போ அது நார் கேட். அப்போ நமக்கு கொஸ்டினில் எக்ஸ்ஆர் கேட் எது நார் கேட் எதுன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ்ஆர் கேட்டு 2, நார் கேட் வந்து 3வது டயக்ராம். அப்போ 2ம் 3ம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கான். இந்த சர்க்கியூட்டில் the combination of NAND gates are shown which are equivalent to. இதனுடைய 2 செட்டு டயக்ராமாக கொடுத்துட்டு இந்த 2 செட்டு டயக்ராம் ஈக்குவலண்டாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு கேட்ஸ் என்னென்னு உள்ளது, இது கொஞ்சம் டைம் ஆகும் செய்து பார்க்க வேண்டியது. அந்த டயக்ரத்தை வரைஞ்சி அந்த டயக்ரத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவுட்புட் போட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு கேட் என்ன இருக்குது? NAND கேட்.
அதுக்கு ரெண்டு இன்புட்டுமே சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்னதாயிரும், நாட் கேட் ஆயிரும். அப்போ ஏயும் பியும் என்னுடைய அந்த அவுட்புட் என்னதான் வரும், ஏ பாரும் பி பாருமாக வரும். அந்த ஏ பாரையும் பி பாரையும் அடுத்த ஒரு நேண்டு கேட்டு கொடுக்குறோம். அப்போ என்ன வரும், ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார். டி மார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார்னு கொடுத்தீங்கன்னா ஏ பார் பார் ப்ளஸ் பி பார் பார்னு வரும். தட் இஸ் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பின்னா ஆர் கேட். ஸோ இந்த டயக்ரத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கக்கூடியது எதை குறிக்குது, ஆர் கேட்டை குறிக்குது. ரெண்டாவது டயக்ரத்தை பொறுத்தளவுக்கு என்ன இருக்குது, ஒரு நேண்டு கேட் இருக்குது, திருப்பி ஒரு நேண்டு கேட். அந்த நேண்டு கேட்டுக்கு என்ன செய்யிருக்காங்க, ரெண்டு இன்புட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்புட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ண நேண்டு கேட்டுன்னா அது உனக்கு என்னது, நாட்டாக தான் பிஹேவ் பண்ணும். அப்போ இது லாஸ்ட்டு ரெண்டாவது டயக்ரத்தில் லாஸ்ட் இருக்கக்கூடியது நாட்டு கேட், ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது நேண்டு. அதில் உள்ள அந்த நாட்டும் இப்போ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ அதை ஆண்டை மீன் பண்ணுது. அல்லது நீ சிம்பிளாக என்ன செய்யலாம், ஏயும் பி இன்புட்டு நேண்டு கேட்டுக்கு அவுட்புட் வந்து ஏ டாட் பி த ஹோல் பார். ஏ டாட் பி த ஹோல் பாரை ஒரு நாட் கேட்டு கொடுத்தீங்கன்னா ஏ டாட் பி த ஹோல் பார் இன்னும் ஒரு பார் கூட வரும். அப்போ ஏ டாட் பி வரும். அது என்னது, ஆண்டு கேட். ஸோ ஆன்சர் ஏ வந்து கரெக்டு. பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், ஃபார் த கிவன் காம்பினேஷன் ஆஃப் கேட்ஸ் இஃப் த லாஜிக் கேட்ஸ் ஆஃப் இன்புட் ஏ அண்ட் பி ஆர் அஸ் ஃபாலோஸ். இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் சியும் 0. அப்போ ஃபஸ்ட்டில் அப்ளை அதே மாதிரி ஏயும் பியும் 1 சி ஈக்குவல் டு 0 இருந்தால் அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட் என்ன செய்யுங்க, ஏக்கும் பிக்கும் சிக்கும் 0 கொடுங்க. ஏக்கும் பிக்கும் 0 கொடுத்தால் ஃபஸ்ட்டு கேட் தரக்கூடிய அவுட்புட் 0 ப்ளஸ் 0 0 தருது. அடுத்தது சிக்கு 0 கொடுக்குறோம். அப்போ ரெண்டு கேட் 2க்கு ரெண்டு இன்புட்டுமே 0. ரெண்டு இன்புட்டுமே 0வாக இருந்தால் அவுட்புட் என்ன வரும், 0 × 0 ஹோல் பார். 0 × 0 1, 0 × 0 0, அதுக்கு பார் கொடுத்தீங்கன்னா 1. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 1. சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 வரணும். 1 வரணும்னா ஆப்ஷன்ஸ் எது கரெக்டு, சியும் டியும் கரெக்டு. சியும் டியும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். அடுத்தது ஏயும் பியும் 1 கொடுக்குறோம், சி 0 கொடுக்குறோம். ஏயும் பியும் 1 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு கேட் தரக்கூடிய அவுட்புட் 1, சிக்கு 0. அப்போது கேட் 2 தரக்கூடிய இன்புட் என்னது, கேட் 2க்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் 1 0. 1 0ன்னு வரும்போது கேட் 2னுடைய அவுட்புட் என்னதான் இருக்கும், 1 × 0 பார்னு வரும். 1 × 0 0, 0க்கு பார் 1. அப்போது அதனுடைய அவுட்புட் 1 வரும். ஃபஸ்ட் அவுட்புட் 1 தான் சொல்லியிருந்தோம். இப்போ செகண்ட் இன்புட்ஸை கொடுக்கும்போது அவுட்புட் 1 தான் வருது. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. சரியா, ஏயும் பியும் சியும் 0 கொடுத்தாலும் 1 தான் கிடைக்கும். ஏயும் பியும் 1ம் சி 0 கொடுத்தாலும் அதனுடைய அவுட்புட் 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி. இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய இந்த லாஜிக் கேட்ஸ்னுடைய அந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருக்கும். கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கொஸ்டினை வாசித்து பொறுமையாக ஆன்சர் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அந்த கொஸ்டினை காம்ப்ளிகேட்டட் ஆக்காமல் பார்த்து நீங்கள் தான் பார்க்கணும். டென்ஷன் அடிக்காமல் ஒழுங்காக நீ எழுதிட்டேன்னா எழுதிடலாம். இதை நல்ல வண்ணம் இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீயா செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்களோட முடிக்கிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.